ஏழைகளின் பாதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கடலையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிர்னார் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம். அங்க இருக்கக்கூடிய வேர்க்கடலை ஆராய்ச்சி நிலையத்துல கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இதுதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆந்திரா வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது ஓவரால் ஈல்டும் சரி, மழை காலங்கள்ல ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு முக்கிய தீவனமா இருக்கக்கூடிய அந்த கடலைக்கொடியினுடைய அளவும் சரி இதுல அதிகமாவே கிடைக்கும். ஹைவாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அமிலம் இதுல அதிகமாவே இருக்கனால இதய நோயாளிகள் கூட தாராளமா இந்த பருப்புகளை உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு ரகத்தை பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஈரோடு மாவட்டத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல நமக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு. முழுக்க 100% ஆர்கானிக்கான முறையில விளைவித்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க உங்களுடைய உணவு தேவைக்காக வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தோட்டத்துல விவசாயம் பண்றதுக்காகவே வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, மினிமம் 5 கிலோல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. பருப்புகள் மட்டும் இல்லாம சுத்தமான மரச்செக்கு கடலெண்ணெயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல இவங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள்ல இருக்கக்கூடிய தேங்காய்களை எந்த விதமான கெமிக்கல் வைக்காம, சல்பர் பயன்படுத்தாம முழுக்க இயற்கை முறையிலேயே காய வச்சு மரச்செக்கு எண்ணெயில ஆட்டி தேங்காய் எண்ணெயாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த எண்ணெய்களை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 லிட்டர்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் இதை பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.